வணக்கம். நான் உங்கள் அக்னி. இன்றைய முக்கிய செய்தி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் முக்கியமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன வேண்டுகோள்னா, டெல்லி பிரதிநிதியாக தமிழ்நாட்டை சேராத ஒருத்தரை ஆந்திரா கர்நாடகான்னு சொல்கிறாங்க, ஒரு அமைச்சர் ஆந்திராக்காரன்னு சொல்கிறாரு. அவரை டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அது விருப்பம் இல்லை. தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பாங்க. ஏன் அவங்கள நீங்கள் நியமிக்கலை? என்ன காரணம்? அவங்களாம் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களே கிடையாதா? இவர் மட்டும் உங்களுக்கு பட தயாரிப்பு ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறதுனால, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரங்கிறதுனாலேயோ, பணம் இருப்பதாலேயோ இவரை நீங்கள் நியமிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் உண்டாயிருக்கு. நீங்கள் மீண்டும் இதை பரிசீலனை பண்ணணும். ஏன் பரிசீலனை பண்ணோம்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. மக்களுடைய வரிப்பணம் தான் அவருக்கு சம்பளமாக போகுது. ஒரு காரை கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸ் கொடுக்கணும், ஒரு ஓஏபிஏ கொடுக்கணும், ஒரு டிரைவரை கொடுக்கணும், அலுவலக வசதி, மற்றது டெல்லிக்கு போயிட்டு வர்ற செலவு, இத்தனையும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய காசு வரிப்பணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இதை பரிசீலனை பண்ணணும். அதாவது டெல்லி பிரதிநிதி வெங்கட் நாராயணா அவர்களை திரும்ப நீங்கள் மீண்டும் அந்த பதவியிலிருந்து அவருக்கு திருப்பி பெற்று தமிழ்நாட்டினுடைய உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தொண்டருக்கு கொடுங்க. அதை மக்கள் வரவேற்பாருங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க, எனக்கு வேண்டியவர்கள் நம்பிக்கையானவர்கள்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. எல்லோரும் நம்பிக்கையானவர்கள் தான், முதலமைச்சருக்கு எல்லோரும் நம்பிக்கையானவர்கள் தான். ஏன்னா அதை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க. மக்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பரிசீலனை பண்ணுன்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு மக்களும் எதிர்க்கட்சியும் சொல்லுது. பரிசீலனை பண்ணுவேன்னு நம்புகிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு அறிக்கை வெளியிட்டார். பள்ளியில் படிக்கின்ற 10-12 மாணவர்களுக்கு அடையாள அட்டையில் ஜாதியினுடைய அடையாளத்தை நாங்கள் குறிப்பிடுவோம். ஏன்னா இது வருஷம் வருஷம் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், அதனால் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாரு. பள்ளி மாணவர்களிடையே கருத்து மோதல், ஒற்றுமை இதெல்லாம் இருக்காது. சண்டை சச்சரவு தான் ஏற்படும். பள்ளி மாணவர்களே அடிச்சுக்குவாங்க. இப்போயே பல பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறாங்க. சிலதெல்லாம் வெளியே வருது, சிலதெல்லாம் வெளியே வரமாட்டேங்குது. நீங்களாம் பார்க்கல. சில காலேஜ் பசங்களும் கல்லூரி பசங்க 10-12வது பசங்கள்லாம் ஸ்கூல் முடித்து வெளியே வந்தோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே உள்ளே சண்டை போட்டுட்டு வெளியில் பஸ் ஸ்டாண்டில் அடிக்கிறதும், ரோட்டில் துரத்துறதும், இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த ஜாதி பிரச்சனையை கொண்டு வரும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு அடிதடி, கொள்ளை தான் நடக்கும். இது மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு எப்படி தெரியும்னா, மக்கள் பொதுவாக பார்க்குறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பசங்க பூரா இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு தான் வர்றான். ஒருத்தனை அடிக்கிறது, ஒருத்தனை துரத்துறது, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறது. இது நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறாங்க. காரணம், நீங்கள் அடையாள அட்டையில் பள்ளிக்கூடத்தில் ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. அவருடைய பேர், எந்த வகுப்பில் படிக்கிறாரு, எத்தனாவது படிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவருடைய பிளட் குரூப்பு, அவங்க அப்பா அம்மனுடைய ஃபோன் நம்பர், தொலைபேசி நம்பரு, இந்த தகவல் மட்டும்தான் இருக்கும். இது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான்ற தகவலும் அடையாள அட்டையில் அவங்க தொங்க போட்டுட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, 10-12 ஜாதி பேரையும் குறிப்பிடுவோங்கிறீங்க. ஜாதி பேரை குறிப்பிடுறதுக்கு எல்லா ஜாதிகாரங்களும் இருப்பாங்க. பசங்க அந்த கார்டு பார்த்தோன்னே நீ எந்த ஜாதியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 2 பசங்க சேர்ந்துக்கிட்டு அவன் எந்த ஜாதிக்காரன், அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னுவாங்க. அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு பள்ளியில் ஒரு சந்தேகம் இருக்கும், மார்க்கில் அல்லது படிக்கிற கொஸ்டின் பேப்பரில் சந்தேகம் இருக்கும். இவன் சொல்ல மாட்டான், அவன் ஜாதிகாரனுக்கு தான் சொல்லுவான். அப்போ இந்த கருத்தை உங்களுக்கு ஏதோ ஒரு பொத்தாம்பொதுவான கோயம்புத்தூரில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டீங்க. இதனால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தியினால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அவர் தப்பாக சொல்லிட்டாரு, இல்லை அது மக்கள் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இது முற்றிலும் தவறு. அந்த அமைச்சர் சொல்கிறதும் தப்பு. ஏன்னா அது அவர் செங்கோட்டையனுக்கு முட்டுக்கட்டு கட்டுறாரு. இதெல்லாம் தப்பு. அதாவது இதை முதலமைச்சர் அவர்கள் பார்வையில் போச்சா இல்லை பார்த்தாரா என்னன்னு தெரியாது. முதலமைச்சர் அந்த அமைச்சரை கூப்பிட்டு கண்டிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பொது வழியில் இந்த மாதிரி பேசாதீங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறையா சின்ன ஒரு 15-16 வயசுலேருந்து 40, 60, 70 வயசு வரைக்கும் இன்றைக்கி சமூக வலைதளங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க கண்டபடி நம்மளை பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசு என்ன செய்யுதோ, அரசு என்ன பணிகளை செய்தோ அதை மட்டும் சொல்லுங்கள். நம்ம என்ன திட்டங்களை நிறைவேற்ற போகிறோன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கண்டிச்சிருக்கணும். ஆனால் கண்டிக்கலை. அதனால் அவர் தான் தோன்றித்தனமாக எது வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஒரு மூத்த அமைச்சர் இப்படி பேசுகிறது சரியா இல்லை. இது பொதுமக்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள்.
இதில் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து உங்களுடைய அமைச்சர்களே சொல்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் போதை மருந்தை வந்து பயன்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பல இடங்களில் திமுக இளைஞரணி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவரை வந்து ராஜினாமா பண்ண அந்த அமைச்சர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு அவங்கள கண்டிக்கணும், என்ன செய்தின்னு பார்க்கணும். மதிப்புக்குரிய திருமதி பிரேமலதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாராய கடை 3ன்னு சொல்கிறீங்க, அதாவது ஒயின் ஷாப்பை 3ன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கை தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல பகுதியில் இன்னும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கலெக்டரேட்டை மகஜர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடையெல்லாம் மூணு ஒரு மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த பொதுமக்கள் பூராமே கண்ணீரோட நாங்கள் இந்த குழந்தைங்களோட இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் கோயில் இருக்குது, ஸ்கூல் குழந்தைகள் இருக்குது, பள்ளியோட மாணவ மாணவிகள்லாம் வர்றாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, குடிச்சுட்டு எங்கேயோ ரோட்லேயே படுத்து கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழியாக சாலை மறியல் வழியாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கக்கூடாது? நீ ஏன் சாராய கடையில் வந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடத்துல வந்து அந்த சாராய கடை எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பெரிய தவறு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இதை கவனம் செலுத்தணும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாரத்தான் ஓட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதில் ஆதவ அர்ஜுனன் ஒரு பொய்யான தகவல் சொல்கிறார். தமிழ்நாட்டிலே இவர் தான் வந்து அதிக ஓட்டம் ஓடி இருக்கிறாரு, 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருங்கிறாரு. இதோட தாண்டினவங்களாம் வந்து ஓடி இருக்காங்க. ஆனால் இது அவர் திரும்பி தப்பாக சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவரெல்லாம் கண்டிக்கணும். கண்டிக்காமல் விடுறதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆட்சி கெட்ட பேர். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வந்து ஆட்சி இருக்காது, நம்ம வந்து எப்போ வேணாலும் கலைக்கப்படும், எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழும், அதனால் நாமெல்லாம் தயாராக இருக்கணும், ஓட்டு போடுறதுக்கு மக்கள் மத்தியில் நம்ம தான் அடுத்தது முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அவர் கல்யாண ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் ஆட்சியை வந்து நீ அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சினிமா ஷூட்டிங்காகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கார். இதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னா, பல்வேறு திட்டங்களை சரியாக கொடுக்கணுன்னா தயவு கூர்ந்து வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுங்க. டாஸ்மாக் கடைக்கு அமைச்சரை வந்து செங்கோட்டையன் மூத்த அமைச்சர் சொன்னதை வந்து அவரை கண்டிங்க, ஆதவ அர்ஜுனை கண்டிங்க. இன்னொரு வந்து தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்கட் நாராயணன் அவரை வந்து நீங்கள் வந்து அந்த பதவியிலிருந்து திரும்ப பெறுங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது, சமூக ஆர்வலர்கள் பேசப்படுகிறார்கள். உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வராமல் நல்ல பெயரோடு இருக்கணும். நீங்கள் வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாமல் தொட்டவர்களை விடமாட்டோம், தொட்டா என்ன அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு ஏதோ ஒரு செய்திகள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தயவுசெய்து நல்ல மாதிரியான ஆட்சிகள் நடத்த வேண்டும் என்றால், நல்ல ஒரு அதாவது 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சில திட்டங்களை அரசுக்கு அறிவிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை அமைச்சர்கள் செய்தால் அதை உடனடியாக கண்டிக்கணும். இன்னொரு செய்தி வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து மக்கள்லாம் வந்து இனிமேட்டு ஏசி பஸ்ஸில் தான் போகணும் முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்கிறா. இது சாத்தியக்கூறு கிடையாது. எல்லா மக்களும் ஏசி பஸ்ஸில் போக முடியாது. அதற்கு நீங்கள் கட்டணத்தை உயர்த்துவீங்க. அது தாராளமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி டவுன் பஸ்ஸிலாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் சரியாக இருக்காது. அதனால் இந்த பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. மீண்டும் உங்கள் அக்னி அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.